வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அமெரிக்காவை பற்றி. ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. ரெண்டு முக்கியமான நபர்கள், ட்ரம்ப்போடைய சாய்ஸாக ஒரு காலத்தில் இருந்த ஜான் போல்டன், அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், பிறகு பைடன் காலத்தில் 4 வருடம் கிட்டத்தட்ட NSAவாக இருந்த ஜாக் சுலிவான். இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனாக சில பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் சொன்னது, ஜான் போல்டன் சொல்கிறது என்னென்னா, ட்ரம்ப்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இருந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இனி கிடையாது, காலி. ட்ரம்ப்பை நன்றாக அறிந்தவர். தன்னை ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக்காக, இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போட்டது திடீர்னு ரீயூனியனில் போட்டு அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் இது பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ட்ரம்ப் அந்த மாதிரி வஞ்சம் வைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ இனிமேல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி மோடி அவர்களும் இதில் இருந்து இறங்கி வர மாட்டார். ட்ரம்ப் நீங்கள் டாரிஃப் போட்டதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் அந்த நாட்டை கேவலமாக பேசும்போது அதை பிரதமர் மோடியோ இல்லை அந்த நாட்டு மக்கள் யாருமோ பொறுத்து இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இட்ஸ் அ கான் கேஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷனை வச்சுருக்காரு. அதில் ஒரு சின்ன ஒரு ரைடரும் சொல்கிறார், ஒருவேளை ட்ரம்ப் இதுக்கு மேலே இந்த மாதிரி பீட்டர் நவாரோ, ஸ்காட் பெசன்ட் போன்ற ஆட்களை வைத்து ஒரு இதை பண்ணாமல், இந்தியாவுக்கு எதிரான ஒரு பேச்சை பண்ணாமல் ஒழுங்கால நடந்தால் இது உறவு சீராகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது ஒரு கான் கேஸ் அப்படின்றது. இப்போ ஜாக் சுலிவான் அவர்கள் பேசினது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும். அதே மாதிரி கர்ட் கேம்பல், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. மீண்டும் இரு நாட்டுக்கான உறவு, அதற்கான பேச்சுவார்த்தையை துவக்குங்க. சைனாவுடைய க்ரோயிங் இன்னோவேஷன், அவங்களுடைய புது புது தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்பு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் உலகத்தோடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிடும். இந்தியா நம்ம பக்கம் தேவை. இந்தியா அமெரிக்க உறவு எதுக்கு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்ற அந்த அடிப்படை காரணத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு. இப்போது இருக்கக்கூடிய டாரிஃப், அதாவது ஒன்று இந்த அடிஷ்னல் வரி போட்டது ஒன்று, அது ஒரு சைடு. தொடர்ந்து இவங்க இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, பிரதமரை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாவது. ஸோ அவர் ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று டாரிஃப், ரெண்டாவது ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன், புஷிங் இந்தியா டுவர்ட்ஸ் க்ளோசர் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் வித் சைனா அண்ட் ரஷ்யான்ட்டு. ஒன்று டாக்டிக்கல் அலைன்மெண்ட். டாக்டிக்கல் அலைன்மெண்ட் நம்ம எதை சொல்கிறோம், திடீர் நண்பர்களாக சண்டை போடும்போது நண்பனுக்கு நண்பன் எதிரின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசுறது, அந்த மெனுவரபிலிட்டி எங்களுக்கும் இந்த டைவர்சிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று காமிக்கிறது. பிறகு அந்த உறவு சீரான பிறகு, டேர்ம்ஸ்க்கு வந்த பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு வருது. ஆனால் இவர் சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே இந்தியா, சைனா மற்றும் ரஷ்யா ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள். ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் பார்டர் இருக்குது, சைனாக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் இருக்குது. மூணும் மிகப்பெரிய நாடுகள், மூணும் அணு ஆயுதத்தை கொண்ட நாடுகள். ஒன்று உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரம், இன்னொன்று 4வது மிகப்பெரிய பொருளாதாரம். 2 பையர்ஸு, 1 செல்லர். ஸோ இது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக போக விட்டுறாதீங்க. 25 வருடம் நம்ம எதுக்காக இந்தியா கூட நட்பை வளர்த்தோமோ அதற்குண்டான அடிப்படை காரணமே அடிபட்டு போகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பொசிஷன் அப்படின்றது வல்னரபிளாக மாறிடும். அன்கோஆப்ரேட்டிவ் நெய்பர், ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நெய்பர் அப்படின்னா சைனா. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்டு டெக்னாலஜி, எஜுகேஷன் அண்ட் டிஃபென்ஸ் டைஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஃப் த டிஸ்கார்ட் கண்டினியூஸ் அப்படின்ட்டு. இப்போது டிஃபென்ஸ், பாதுகாப்பு துறையில் கிட்டத்தட்ட 82% நம்மளோட ஆயுதங்கள் ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி. படிப்படியாக அது குறைஞ்சு 67 ஆகி இப்போ 36% ஆகிருக்கு. அந்த ஆயுதங்கள் நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம், ஒன்று அமெரிக்காட்டிருந்து வாங்குகிறோம், இல்லை அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளான இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். ரெண்டாவது எஜுகேஷன் மற்றும் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அலாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மியர் ரெஸ்டோரேஷன் மட்டும் பத்தாது, இதை மீண்டும் இயல்பு நிலை கொண்டு வரது மட்டும் பத்தாது, டீப்பரான இன்னும் அதே மாதிரியான சஸ்டைனபிள் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வேணும் இரு நாடுகளுக்கு நடுவில். இதை மீட்டு கொண்டு பழைய இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இன்னும் வேகமாக இந்திய அமெரிக்க உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. நம்ம அந்த இன்ஸ்டன்சஸை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு யுஎஸ் இந்தியா சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் ஜார்ஜ் புஷ் மற்றும் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய டைமில் நடந்தது. அதன் பிறகு ஏஐ, பயோடெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ், இது பிரதமர் பைடன் அவர்களும் அதிபர் பைடன் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இருக்கும்போது நடந்தது. இடைப்பட்ட காலத்தில் ஒபாமா அவர்கள் இருக்கும் பொழுது அப்போ தான் பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு டைமை நம்ம பெருசாக இது பார்க்க தேவையில்லை. இந்த 4 வருடங்களில்
பல இராணுவ ஒப்பந்தங்களை இந்தியாவும் அமெரிக்காவும் போட்டிருக்கிறாங்க. பல இராணுவ தளவாடங்களை கடந்த 10 வருடங்களில் இந்தியா அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜியில் கோஆப்ரேஷன், ஏஐல கோஆப்ரேஷன், டீப் டெக்ல கோஆப்ரேஷன், H1B விசா அதிகப்படுத்தினது அப்படின்னு சொல்லி பல முக்கியமான நிகழ்வுகள் இந்தியா அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய உறவு இந்தியா அப்படின்றது அமெரிக்கா பாகிஸ்தானை விட ஒரு 100 மடங்கு அதிகம் அவுட்வெயிட் பண்ணுது. பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு டாய்லெட் பேப்பர், அதை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் இந்தியாவையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து இந்தியாவை எரிச்சல் மூட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்கன்னா இது இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை, பாகிஸ்தான் தேவையில்லை அப்படின்ற கருத்தை அவங்க வைக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீரை ஒரு கோட் ஷூட் போட்ட ஒசாமா பின் லேடன் சொல்லிட்டு அவங்களோட சிஏஓடைய அதிகாரி சொல்லியிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போடைய இந்த 3 முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த நெகோசியேஷனில் இந்தியா அக்ரிகல்ச்சர் மற்றும் நம்மளுடைய பால் உற்பத்தியை ஓப்பன் பண்ணாது. இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைத்தேன்னு சொல்லி இந்தியாவும் மறுத்துச்சு, பாகிஸ்தானும் மறுச்சு. பட் பாகிஸ்தான் முந்திக்கிட்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு இதெல்லாம் போனாங்க. அசீம் முனீர் போயிட்டு அங்கே போய் காலை பிடிச்சிட்டு மசாஜ் பண்ணி விட்டதெல்லாம் தெரியும் நமக்கு. இந்தியா அந்த மாதிரியான வேலையில் என்றைக்குமே பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 அப்படின்றது தன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு, அதாவது ட்ரம்ப்பை ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு, அதனால தான் ஈகோவில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸை தவிர இது மெயின் ரீசன் கிடையாது. அதே மாதிரி ஜாக் சுலிவன் மற்றும் கேம்பல் 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வேணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும். அதில் 5 கோர் பில்லர் அப்படின்றது இருக்கணும், 5 தூண்கள் அப்படின்றது இருக்கணும். அதில் அந்த 5 தூண்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூச்சுவல் செக்யூரிட்டி, ப்ராஸ்பிராரிட்டி, ஏஐ, எஜுகேஷன் மற்றும் டீப் டெக், இது எல்லாமே சேர்ந்து ஒரு புது ஒப்பந்த ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 இந்த தூண்களை வைத்து புது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தத்தை போட்டு அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கான தொலைநோக்கு பார்வையோடு போட்டு அதை ட்ரீட்டி பைண்டாக பண்ணணும். 2 நாடுகளும் கையெழுத்திடணும். ஸோ தட் இந்த ட்ரம்ப் மாதிரி நாளைக்கு வேறு யாராவது கேன்சல் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒப்பந்தங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10 வருஷம் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது 2 நாடுகளும் அக்ரி பண்ணணும். இதில் ஏஐ, செமிகண்டக்டர், பயோடெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், கிளீன் எனர்ஜி, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஏரோஸ்பேஸ், இந்த துறையில் மிக முக்கியமான பங்கு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணணும். இதை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்தியாவை இன்னைக்கு கை வலிக்கு கொண்டு வர பேர் வழின்னு சொல்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சைனா மிகப்பெரிய வல்லமையை பெற்றும் சொல்லிட்டு இப்போது அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒன்று அவங்களுடைய இராணுவம், பட் அந்த இராணுவத்தை விட தாண்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டெக்னாலஜி. இப்போது ஜாக் சுலிவன் சொல்கிறது சைனா எந்த அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்றது தெரியும். செமிகண்டக்டர், தாய்வான நாளை கையில் எடுத்தாங்கன்னா செமிகண்டக்டர் நிலைமை என்ன ஆகுன்றது தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, அதுலேயும் அவங்க பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. கிளீன் எனர்ஜி, சைனா அமெரிக்காவை முந்திட்டாங்க. டெலிகம்யூனிகேஷன், சைனா அமெரிக்காவை முந்திட்டாங்க. ஏரோஸ்பேஸ், இப்போது அமெரிக்கா கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜியில் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பயணம் பண்ணாட்டி இது ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுத்துரும். எந்த ஒரு நாடு டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியை பெறுதோ அந்த நாடு அந்த வேர்ல்டில் ஜெயிச்சது தான் அது அதிகம் அர்த்தம். அதனால தான் நீங்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண நாடு தான் வெற்றி பெற்றிருக்கு. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி காமன் டெக்னாலஜி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் பொதுவான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, 2ம் ஜனநாயக நாடுகள். ஒன்று மிக பழமையான ஜனநாயகம், ஒன்று மிகப்பெரிய ஜனநாயகம். அதே மாதிரி ஜாயிண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு, ரிசர்ச்சு, டேலண்ட் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. H1B விசா 70% சும்மா ஒன்று இவங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்கிறத கொடுக்கல. இந்தியர்களுடைய தொழில் திறன், ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சுபாவம் மற்றும் இந்தியர்களுடைய திறமை மற்றும் புத்திசாலித்தனம், இதனால தான் அவங்க கொடுத்து எடுத்தாங்களே தவிர ஏதோ நமக்கு அப்படியே ஃபேவர் பண்ண தான் இவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். சைனாவை மிகப்பெரிய ஒரு வலிமையை நோக்கி இங்கே கொண்டு போகிறது. ஏன்னா இதே ட்ரம்ப் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டது, நீங்கள் எல்லாம் ஒன்று கூடுறீங்க, யார் யார், நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா எல்லாம் ஒன்று கூடுறீங்க எங்களுக்கு எதிராக அப்படின்ற போது அந்த எதிரிக்கிட்ட தன்னுடைய நண்பனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முட்டாள்தனத்தை ட்ரம்ப்பால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நேரடியாகவே சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.